இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் மாலையில் ஒரு மனை பாகம் 21க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன மனை பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழி 111 அப்படின்ற மனையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மனையை எடுத்து அதை குழியாக மாற்றி அந்த குழியை முழுமையாக ஆராய்வோம். இரண்டாவதாக ஆராய்ந்த அந்த குழிக்கான முடிவை நம்ம இங்கே சொல்லுவோம். இந்த மனையை நீங்கள் வைத்து பயன்படுத்தலாமா வேணாமா என்று. மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த குழிக்கான மனையை பரிந்துரைப்போம். ஸோ இந்த மனையை நீங்கள் வைத்து நீங்கள் கட்டிடம் கட்டலாம் அல்லது இந்த மனைக்கு மாற்று மனையை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழிக்கான மனையை பரிந்துரைப்போம். நான்காவதாக பரிந்துரைக்கப்பட்ட மனைக்கான அளவு, நீளம், அகலம், மனை அடி சாஸ்திரத்தில் அதுக்கான பலனோட நம்ம இந்த இடத்துல நம்ம மனையை பரிந்துரைப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய குழி எண் 113 குழிக்கான சதுர அடி பார்த்திங்கன்னா 1017 சதுர அடி உள்ள மனைகள் 113 குழி வகையை சாரும். இதில் 1013 சதுரடி முதல் 1020 சதுரடி வரை உள்ள அனைத்து மனைகளுமே குழி எண் 113 வகையை சாரும். இது என்ன மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கருட மனை. இதுக்கான கணம் பார்த்தீங்கன்னா தேவகணம். நீங்கள் கட்டக்கூடிய கட்டிடத்தின் தலைவன் அல்லது தலைவியுடைய நட்சத்திரத்துக்கான கணத்தை கண்டறிந்து அதை இது கூட பயன்படுத்தி அதுக்கான பலனை நீங்கள் கண்டறியலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிட்டால் ஏதேனும் ஒரு சில முக்கிய விஷயங்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிடும் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. கர்ப்ப பொருத்தம். பொருத்த எண் 1 என்றால் கருடன். கருடனுக்கான பொருத்த பலன் நன்மை. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 2. வரவு பொருத்தம். பொருத்த எண் 4 என்றால் பொருத்த பலன் புகையும் எல்லா நலனும் உண்டு. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 3. செலவு பொருத்தம். பொருத்த எண் 7 என்றால் வறுமை. இதற்கான மதிப்பெண் 0. இவ்விடத்தில் வரவு செலவை காட்டிலும் குறைவாக இருப்பது கவனிக்க வேண்டிய ஒன்று. 4. யோனி பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் சிங்கம். இதுக்கான பொருத்த பலன் வெற்றி. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 5. நட்சத்திர பொருத்தம். பொருத்த எண் 13 என்றால் அஸ்த நட்சத்திரம். இதுக்கான பொருத்த பலன் விருத்தி. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 6. திதி பொருத்தம். பொருத்த எண் 2 என்றால் துவாதியை. இதுக்கான பொருத்த பலன் இன்பம். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 7. வார பொருத்தம். பொருத்த எண் 2 என்றால் திங்கள். இதுக்கான பொருத்த பலன் செழுமை. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 8. ராசி பொருத்தம். பொருத்த எண் 11 என்றால் கும்பம். இதுக்கான பொருத்த பலன் மத்திமம். இதுக்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 9. வம்ச பொருத்தம். பொருத்த எண் 1 என்றால் அந்தனர். இதுக்கான பொருத்த பலன் நல்ல பலனும் மங்களகரமாக நிலைக்கும். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 10. அங்கிச பொருத்தம். பொருத்த எண் 2 என்றால் சோமனன். இதுக்கான பொருத்த பலன் செல்வம். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 11. வயது பொருத்தம். பொருத்தம்கான வயது 51. உத்தமம். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். இவ்விடத்தில் வயது என்பது கட்டிடத்தின் வயது மட்டுமே, கட்டிடத்தின் தலைவன் அல்லது தலைவியுடைய வயதை குறிப்பது அல்ல. 12. பார்வை பொருத்தம். இரட்டைப்பார்வை. இதுக்கான பொருத்த பலன் எல்லா பலனும் கொடுக்கும். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 13. பருவ பொருத்தம். பொருத்த எண் 1 என்றால் பாலன். இதுக்கான பொருத்த பலன் உத்தமம். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 14. யோக பொருத்தம். இதுக்கான பொருத்தம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். இதுக்கான பொருத்த பலன் நன்மை. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 15. பொருத்தம் பூத பொருத்தம். பொருத்த எண் 4 என்றால் காற்று. இதுக்கான பொருத்த பலன் நன்மை. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். குழி எண் 113க்கான மொத்த பொருத்தம் 15 + 1. அதில் 113 குழிக்கான பொருத்தம் பார்த்தீங்கன்னா 13.5. இதை நம்ம சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்னா 113 குழி சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்னா 90%. இது ஒரு நல்ல மனை. இம்மனையை நீங்கள் வைத்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மனைக்கான நம்ம பரிந்துரைக்கக்கூடிய அளவு 29 அடிக்கு 35 அடி. 29 அடி என்றால் எல்லா செல்வமும் பெருகும்.
35 அடி என்றால் அதுக்கான அடிப்பலன் பல வகை செல்வமும் உண்டாகும். அதுக்கடுத்து இரண்டாவதாக நம்ம பரிந்துரைக்கக்கூடிய மனை அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 36 அடிக்கு 28 அடி 3 இன்ச். 36 அடிக்கான பலன் பார்த்திங்கன்னா அரசனுக்கு சமமாக வாய்வர் அப்படின்ற அடிப்பலனையும், 28 அடி 3 இன்ச் அப்படி என்றால் செல்வம் மிகும் நிறைந்த வாய்வு உண்டு, எதிரிகள் அஞ்சுவர் அப்படின்ற அடிப்பலனையும் பெற்றிருக்கு. மூன்றாவதாக நம்ம பரிந்துரைக்கக்கூடிய மனை அளவு 32 அடிக்கு 31 அடி 9 இன்ச். இதில் 32 அடி என்றால் இறை அருளால் உலகம் அடிமையாகும். 31 அடி 9 இன்ச்சு என்றாலும் அது 32 வகையை சாரும். அதனால் அதற்கான அடிப்பலன் இறை அருளால் உலகம் அடிமையாகும் அப்படின்ற பலனை பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள். நன்றி, வணக்கம்.